டெல்ரிப்ஷனது பூதோடல் இன்று காலை யாழ்ப்பாணத்தை சென்றடைந்துள்ளது. செபா உடன்படிக்கையால் இலங்கை மருத்துவத்துறைக்கு பாதிப்பு ஏற்படும் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளனர். நல்லிணக்க முனைப்புகளில் ஐக்கிய நாடுகள் தலையீடு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாது என்கிறது அரசாங்கம். பொருளாதார அபிவிருத்தி மூலம் மட்டுமே நிலையான சமாதானத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை பிரான்ஸ் தூதுவர் தெரிவித்துள்ளார். வவுனியா சிறையில் தாக்கப்பட்ட நிலையில் காயமடைந்து கோமா நிலையில் போராடி உயிரிழந்த மரியதாஸ் டெல்ருக்ஷனது பூதோடல் இன்று யாழ்ப்பாணத்தை சென்றடைந்துள்ளது. இறுதிக்கிரியைகள் நாளை சனிக்கிழமை அவரது சொந்த இடமான பாசையூரில் நடைபெறவுள்ளது. அதேவேளை அவரது கொலைக்கு எதிரான எதிர்ப்பு போராட்டம் எதிர்வரும் புதன்கிழமை யாழ் நகரில் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக நீண்ட இழுபறிகளின் பின்னரே மரியதாஸ் டெல்ருக்ஷனது பூதோடல் குடும்பத்தாரிடம் கையளிக்கப்பட்டது. அவரது பூதோடல் கூட்டமைப்பு மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினது பாதுகாப்புடனேயே எடுத்துச் செல்லப்பட்டது. நேற்றிரவே பூதோடல் தாங்கிய வாகனம் கொழும்பிலிருந்து புறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. விடுதலை புலிகளின் போராளியான அவர் தகவல் ஒன்றின் அடிப்படையில் 2009 ஆண்டின் பிற்பகுதியில் புலனாய்வு பிரிவின் போலீசாரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. புலிச்சின்னத்தை பச்சை குத்தியதாக கைது செய்யப்பட்ட இளைஞர் ஒருவரை அவர் இலங்கை பிரஜை இல்லை என்ற வகையில் நீதிமன்றம் விடுவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் பிறந்தவரான 27 வயதுடைய அதிர்ஷ்குமார் தற்பொழுது பிரான்சில் அடைக்கலம் புகுந்துள்ள நிலையில் அவர் அந்த நாட்டு பிரஜையாகியுள்ளார். இந்த நிலையில் தனது சொந்த கிராமத்துக்கு சென்றிருந்த அவர் நல்லூர் ஆலயத்துக்கு வழிபாட்டுக்கு சென்ற வழியில் இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவினரால் நேற்று முன்தினம் பிடிபிக்கப்பட்டு இலங்கை போலீசாரிடம் கையளிக்கப்பட்டார். நல்லூர் ஆலய உட்பிரகசத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த வேளையில் தனது மேலங்கியை அவர் கலட்ட வேண்டியதாயிருந்தது. அப்போது அவர் தனது மேலில் குத்தியிருந்த புலிச்சினத்தை கண்டுகொண்ட இலங்கை புலனாய்வு பிரிவினர் அவரை பிடித்து சென்றுள்ளனர். பின்னர் இவர் போலீசார் வசம் ஒப்படைக்கப்பட்டார். போலீசாரும் அவர் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவ்வேளையிலேயே அவர் தற்பொழுது இலங்கை பிரஜை இல்லை என்ற தகவலை தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து அவரை விடுவிப்பதற்கு நீதிமன்றம் பணிப்புரை விடுத்துள்ளது. இந்தியாவுடனான ஒருங்கிணைந்த பொருளாதார கூட்டு சீஃபா உடன்படிக்கை மற்றும் வர்த்தக வேலைகள் தொடர்பிலான சாக் உடன்படிக்கை ஆகியவற்றை அமுல்படுத்துவதன் காரணமாக பெரும் எண்ணிக்கையிலான இந்திய மருத்துவர்கள் இலங்கைக்கு வருவது அதிகரிக்கும் எனவும் இதனால் மருத்துவத்துறைக்கும் பொருளாதாரத்துக்கும் பாதிப்பு ஏற்படும் எனவும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இந்திய மருத்துவர்களின் பிரசன்னம் அதிகரித்து வருகிறது எனவும் அவர்களின் நம்பகத்தன்மை கேள்விக்கிடமாகியுள்ளது என்றும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் டாக்டர் நளின் ஆரியரட்ன தெரிவித்துள்ளார். மேற்படி உடன்படிக்கைகள் அமுல்படுத்தப்பட்டால் இந்த எண்ணிக்கையில் மேலும் அதிகரிப்பு ஏற்படக்கூடும். இதனால் இலங்கை மருத்துவர்களிடையே வேலைவாய்ப்பின்மையும் நெருக்கடியும் அதிகரிப்பதுடன் நோயாளர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல்களும் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் தூண்டு நடவடிக்கைகள் தவிர்த்த வெளிநாட்டு மருத்துவர்களை இந்தியாவில் பணியாற்றுவதற்கு இந்தியா அனுமதிப்பு இல்லை என்றும் இந்த நிலையில் இலங்கை எதிர்மாறான கொள்கையை பின்பற்றுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மருத்துவத்துறை தன்னிறைவானதாகும். எமக்கு மேலும் மருத்துவர்கள் தேவையில்லை என டாக்டர் நளின் ஆரியரட்ன மேலும் தெரிவித்துள்ளார். நல்லிணக்க முனைப்புகளில் ஐக்கிய நாடுகள் அமைப்படை தலையீடு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாது என இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஆணைக்குழு உறுப்பினர்கள் நாட்டுக்குள் விஜயம் செய்ய அனுமதிக்கப்பட போதிலும் யுத்தத்தின் பின்னரான நல்லிணக்க பணிகளில் தலையீடு செய்ய அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என ஊடக அமைச்சர் கெஹலிய ரம்புக்குவெல்ல தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்யும் ஐக்கிய நாடுகள் அதிகாரிகள் கண்காணிப்பாளராக செயற்படுவார்களை தவிர ஆலோசகர்களாக செயற்பட மாட்டார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் அழைப்பின் பேரிலேயே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அதிகாரிகள் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை விவகாரத்தில் ஆர்வமுடைய எந்த தரப்பினரும் நாட்டுக்கு விஜயம் செய்ய உண்மையான நிலைமைகளை பார்வையிட முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை மனித உரிமை விவகாரம் தொடர்பில் இலங்கைக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியிலான ஆலோசனைகள் வழங்குவார்கள் என்றும் அதற்கு முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
பொருளாதார அபிவிருத்தியின் மூலம் மட்டுமே நாட்டின் நிலையான சமாதானத்தை ஏற்படுத்த முடியும் என இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அரசியல் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முனைப்புகளில் வெளிநாட்டு நண்பர்களுக்கு உதவிகளை வழங்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம், அரசியல் கட்சிகள், சிவில் சமூகம், புத்திஜீவிகள் ஆகியோர் கூட்டாக இணைந்து அரசியல் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் வெளிவிவகார கொள்கைகளில் பாரிய மாற்றம் ஏற்பட மாட்டாது எனவும் இலங்கையுடனான உறவுகளில் மாற்றம் இருக்காது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யுத்தத்தின் பின்னர் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இன்னும் பல விடயங்களில் வடக்கு கிழக்கு மக்கள் சேவையாற்ற வேண்டியுள்ளது. யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த மக்களில் சிலர் இன்னும் மீள் குடியமர்த்தப்படவில்லை என்றும் பெரும்பாலான இடம்பெயர் மக்களுக்கு உரிய இருப்பிட வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யுத்த வலய மக்களில் பலர் இன்னும் பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக பெண்களும் ஊனமுற்றவர்களும் பாரிய நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். நிலையான சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு அபிவிருத்தி மிகவும் அவசியமானது. எனினும் அபிவிருத்தியினால் மட்டும் நிரந்தர சமாதானத்தை ஏற்படுத்த முடியும் என்பதில் தமக்கு உடன்பாடு இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் சகல பிரஜைகளும் சம உரிமையுடன் வாழ்வதாக உணரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த சில காலம் தேவைப்படும் என்றும் நான் அதனை ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு அறிக்கை மிகவும் காத்திரமான அறிக்கையாகவே தாம் கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆணைக்குழுவின் இறுதி பரிந்துரை அறிக்கை தமிழ் சிங்கள மொழி பிரசுரமாக உள்ளதாகவும் வெளியான தகவல் வரவேற்கப்பட வேண்டியதென்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை பரிந்துரை காத்திரமான முறையில் அமுல்படுத்துவதன் மூலம் நிரந்தர சமாதானத்தை நோக்கி பயணிக்க முடியும் என்பதே பிரான்சின் நிலைப்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த கால உண்மை நிலைமைகளை அறிந்து கொள்ளாது பொய்யான ஜனநாயகத்தை ஏற்படுத்துவது சாத்தியமற்றது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக குற்றச்செயல்களுக்கு தண்டனை விதித்தல் மற்றும் விசாரணை செய்தல் ஆகிய தொடர்பில் சரியான பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யுத்த குற்ற செயல்கள் தொடர்பில் சுயாதீன விசாரணைகள் நடத்தப்பட வேண்டியது அவசியமானது என்றும் அவர் கூறியுள்ளார். பல்கலைக்கழக ஆசிரியர்களின் பகிஷ்கரிப்பு காரணமாக பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை குறித்து பூரண அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு அமைச்சரவை எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் நேற்று வலியுறுத்தினார். பல்வேறு போராட்டங்கள் காரணமாக பல்கலைக்கழகங்களின் பிரச்சினை ஒரு மாதத்துக்கு மேலாக எழுபடுவதாக அவர் கூறியுள்ளார். கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன, கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன, ஆனால் இதுவரை தீர்வு காணப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். பிரச்சினைகள் காரணமாக மாணவர்களின் கல்வி வாய்ப்புகளும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. கல்வி பொதுத்தராதர காபோதர உயர்தர பரீட்சைகள் தொடர்பாக பிரச்சினை ஏற்பட்டன. விடைத்தாள் மீள் பதிவு செய்ய தொடர்பாகவும் பிரச்சினை எழுந்துள்ளது. இந்த பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என அவர் கூறியுள்ளார். பல்கலைக்கழக ஆசிரியர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான பொறுப்பு ஜனாதிபதியின் செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியது. அவருக்கு பல்கலைக்கழக ஆசிரியர்களின் சங்கங்களின் சம்மேளனத்துக்கு இடையில் ஜூலை 24ஆம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவும் ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்துள்ளார். எந்தவொரு நாட்டினதும் அமைப்பு பிரதிநிதிகளும் இலங்கைக்கு வரலாம், அபிவிருத்தியை பார்வையிடலாம், ஏன் அறிவுரைகளையும் வழங்கலாம். ஆனால் அதனை ஏற்பதா இல்லையா என்று தீர்மானிப்பது நாங்களே என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல குறிப்பிட்டுள்ளார். நாம் பல்வேறான சந்தர்ப்பங்களில் சர்வதேச பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளோம். இந்த அழைப்பானது அவர்களின் ஆலோசனையோ அறிவுரையை கேட்பதாக அமைந்துவிடாது என்றும், மாறாக வடக்கு கிழக்கில் அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்படவில்லை என சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் பொய்யானது என அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அழைக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அவர்கள் இங்கு வந்து நாட்டின் நிலைமைகளை பார்வையிட்டதன் பின்னர் அவர்களின் திருப்திக்காகவோ அவர்களின் கொள்கைகளுக்கு அமைவாகவோ அறிக்கையையோ கருத்துக்களையோ அறிவுரைகளையோ வழங்க முடியும். அதனை நாம் எந்த வகையிலும் தடுக்க முடியாது. ஆனால் அவர்களின் ஆலோசனை அறிவுரைகளை நாம் ஏற்று அதன்படி செயற்பட வேண்டும் என்று உடன்பாடு இல்லை. அப்படி செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கில்லை. எனவே நீங்கள் வாருங்கள், வந்து பாருங்கள், பார்வையிட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதனை ஏற்பதா இல்லையா என்று நாம் தீர்மானிப்போம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா எக்ஸ் நியூஸ் இணையதள ஊடகங்களின் மனுவை விசாரணை செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர மற்றும் 2 ஊடகங்களினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகளுக்கு எதிராகவே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா எக்ஸ் நியூஸ் இணையதளத்தின்
சட்டத்தரணி சாலிய பீரிஸ் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு பிழையான தகவல்களை வழங்கியதாக சட்டத்தரணி குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகவியலாளர்கள் கைது செய்யப்பட்டமை மற்றும் கணனி உள்ளிட்ட உபகரணங்கள் சீல் வைக்கப்பட்டமை அடிப்படை உரிமை மீறலாகும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இல்லாதொழிக்கப்பட்ட சட்டம் ஒன்றின் மூலமே ஊடகவியலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஊடகவியலாளர்களின் அடிப்படை உரிமை மீறலாகும். நஷ்டஈடாக 50 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள www.globaltamilnews.net என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.